வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ விஜய் விஷால் பற்றி அவருடைய ஃபேன் பேஜில் ஒரு போஸ்ட் பார்த்தேங்க. ஸோ ஒரு 2022 விகடனுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் வந்து அவருடைய ஃபேவரைட்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தார். ஸோ அதை வந்து அவங்க எடுத்து ஒரு போஸ்ட்டாக போட்டிருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படி சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஃபேவரைட் கேம் எது அப்படின்னு கேட்டிருந்தப்போ, ஸோ என்னுடைய ஃபேவரட் கேம் வந்து கிரிக்கெட். உங்களுக்கு பிடிச்ச கலர் எது அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ஊதா, கருப்பு, ப்ளூ அண்ட் பிளாக் வந்து அவருடைய ஃபேவரட் கலர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஸோ சமீபத்தில் வந்து பார்த்த படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருந்துருக்காங்க. ஸோ ராக்கெட்ரி, ஸோ மாதவன் நடிச்சிருந்தார் இல்லையா, ஸோ அந்த படம் வந்து அவருடைய ஃபேவரட்டாக இருந்திருக்கப்போ. ஸோ மறக்க முடியாத பாராட்டினா எது அப்படின்னு வந்து விஜய் விஷால்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் வந்து அம்மா அப்பா எப்போவுமே வந்து சீரியலில் பார்த்துட்டு வந்து நான் நடித்த சீரியலை பார்த்துட்டு வந்து பாராட்டவே மாட்டாங்க. ஒரு நாள் வந்து டிவி சீரியலில் வந்து என்னுடைய நடிப்பை பார்த்துட்டு வந்து அம்மாவும் அப்பாவும் அழுதுட்டோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரமாக பாராட்ட மாட்டாங்க. ஸோ அந்த பாராட்டு வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காப்புல. அதுக்கப்புறம் இது இப்போ இருக்கிறதுலே எந்த ஆக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ துணை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிற எந்த ஆக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டப்போ, காலா படத்தில் நடித்த மணிகண்டனோட ரோல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவருடைய எல்லா படமுமே எல்லா ஆக்டிங்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காப்புல. ஸோ கூடிய சீக்கிரத்தில் விஷாலோட மூவிஸும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அவருக்கு எல்லா டேலண்ட் இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ, சி யூ, ஸ்டே டியூன்.